பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு 1 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். 6 பிரெட் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் துருகி வச்ச உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். நான் எடுத்து வச்சிருக்கிறேன் 1 ஸ்பூன் மிளகாய் தூளை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் நம்ம தேவைக்கு தான். அதே மாதிரி ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டா போதும். உப்பு தேவையான அளவு. இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற பிரெட்டை, பொடி பண்ணி வச்ச பிரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரெட்டை போட்டுட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்க அந்த எல்லா மசாலாவும் போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நான் ஒரு வாழை இலையில் இதை ரெடி பண்ணுறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை ஒரு நார்மல் பிளேட்டில் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக எடுத்து நான் இதை நல்லா தட்டிடுறேன். மூடி வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ மிக்சரை இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு ஐஸ் ரெடி பண்ணுறோம். பாருங்க, ரவுண்ட் பண்ண எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்மைலீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு பேனை நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன், ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பொட்டேட்டோ ஸ்மைலீஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லா ஸ்மைலீஸையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்க, நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நம்மளோட பொட்டேட்டோ ஸ்மைலீஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொட்டேட்டோ ஸ்மைலீஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வா.